வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா முதல் முறையா நம்ம நண்பரை மீண்டும் நம்ம சேனல்ல சந்திக்க போறேன். கேட்க கேள்விகள் புதுசா நிறைய இருக்கு. ஒரு கடந்த 3 மாதங்களா இவரை சந்திச்சு நான் கேட்டிருக்கப்போ பாத்தீங்கன்னா கள நிலவரம் அப்படிங்கிறது பெருசா மாறல. இன்னைக்கு கள நிலவரம் பெருசா மாறி இருக்குன்னு சொல்றதுனால பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா என்னுடைய புது கேள்விகள் முழுக்க முழுக்க தேர்தல் சம்பந்தப்பட்டு தான் இருப்போது. அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியின் ஒரு பிளேஸ்மெண்ட் இந்த தேர்தலில் என்ன ஒரு விஷன் வச்சிருக்காங்க அப்படிங்கறது கேப்ரியலோட கருத்து என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. என்ன மாறுதலை நீங்க பாக்குறீங்க? அதாவது அந்த ஒரு எலெக்ஷன் ஃபீவர்னு ஒன்று சொல்லலாம்ல, அதை நீங்க ஃபீல் பண்றீங்களா இல்ல அதே ஒரு மந்த நிலை தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? எலெக்ஷன் ஃபீவர் கண்டிப்பா இருக்கு. டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா ஒரு பரபரப்பு கிரியேட் ஆகும். எதிர்கட்சிகள்லாம் கொஞ்சம் அக்ரெசிவாக ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கு. ஆனா அதை தாண்டி பெரிய மாறுதல்கள் இல்லை. திமுகவை பொறுத்தளவுல சிறிய கட்சிகளை டவுன் சைஸ் பண்ணிட்டாங்க. மதிமுகவுக்கு 4 சீட் தான், கம்யூனிஸ்டுகளுக்கும் சீட்ஸ் கம்மியாகுன்றாங்க. ஸோ அந்த வகையில சிறிய கட்சிகளை கொஞ்சம் சுருக்கியிருக்காங்க. காங்கிரஸ் கொஞ்சம் அதிகமான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. புதுசா டிஎம்டிகே ஃபர்ஸ்ட் டைமா டிஎம்கே அலையன்ஸ்ல சேர போறாங்க. ஸோ இது ஒரு டெவலப்மெண்ட். விஜய் தனித்து தான் போட்டிடுவாருன்னு நான் ஃபர்ஸ்டே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். பட் இப்போ நம்ம பேசுற வரைக்கும் போயிட்டு இருக்க ஒரு மாதிரியான ரூமர்ஸா இருக்கலாம் எல்லாமே, அதை நீங்க சுத்தமா நீங்க அதை அதெல்லாம் விஜய் தனியா தாங்க போவாரு. விஜய் பாருங்க, அவர் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திமுகவுக்கு சாதகமான விஷயமா தான் இருக்கு. விஜயோட செயல்பாடுகள் திமுகவுக்கு தான் பெனிஃபிஷியலா இருக்கு. ஸோ இது எதர்ச்சியா நடக்கிற விஷயம் கிடையாது. இது ஒரு கோயின்சிடன்ஸ் கிடையாது. இது பிளான் பண்ணி தான் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப திடீர்னு விஜய் அதிமுக போய் சேருவார்னா அது நடக்காது. அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இன்ஃபேக்ட் அதிமுக அதை ஃபர்ஸ்டே நம்பியிருக்க கூடாது. ஏன்னா இப்ப அதிமுகனால விஜய் பெருசா அட்டாக்கும் பண்ண முடியல. கடுமையா அட்டாக் பண்ணா அப்ப ஏன் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனீங்க, ஏன் கூட்டணிக்கு வரணும்னு விரும்புனீங்க, ஏன் அசம்பிளியில போய் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்டே விஜய் ஸ்ட்ராங் அட்டாக் பண்ணிருக்கீங்கன்னா விஜய் செய்ய முயற்சி பண்ணது என்னன்னா அதிமுகவோட ஸ்பேஸ் ஆக்குபை பண்ண பாக்குறாரு. அதிமுகவோட அரசியலை கையில் எடுக்க பாக்குறாரு. அப்படி பண்ண முயற்சி பண்ணும்போது டஃபா டீல் பண்ணிருக்கணும் விஜய். அவங்க விஜய் ரொம்ப சாஃப்டா டீல் பண்ணாங்க. சரி, விஜய் நம்ம கிட்ட வருவாருன்னு தப்பா கணக்கு போட்டாங்க. இப்ப வரல. இப்ப நான் தெளிவாயிட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இபிஎஸ் தெளிவா சொல்லிட்டாரு, இல்ல பேச்சுவார்த்தைலாம் நடத்தலன்ட்டாரு. நயனார் நாகேந்திரனும் அதை சாலிடா இல்லைன்ட்டாரு. விஜய் தரப்புலையும் டிவிகே தரப்புலையும் அதை சொல்லிட்டாங்க. ஸோ கூட்டணிக்கான வாய்ப்பு கிடையாது. ஃபர்ஸ்டே நம்ம அதை தெளிவா சொன்னோம். விஜய் டெஃபினட்டா அதிமுகவோட போக மாட்டார் அப்படின்றது அப்ப ரொம்ப எதிர்பார்ப்போட நிறைய பேர் இருந்தாங்க. இப்பயும் நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம், கூட்டணிலாம் சாத்தியமே கிடையாது, விஜய் போக மாட்டார். ஏன்னா விஜய் ஓட்ட உடைக்க போறாரு. அதிமுக ஓட்ட உடைக்கிறது தான் விஜயோட டார்கெட். எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், சீட்ஸ் வாங்கணும்லாம் கிடையாது. அதிமுக ஓட்ட உடைக்க போறாரு. இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் இதே வேலையை தான் பண்ணார். கமல்ஹாசன் அதை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் அது. அப்ப நமக்கு புரியல. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சது. கரெக்டா பார்த்தோன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைக்கிறாரு. 2 எலெக்ஷன்ல உடைச்சதுக்கு அப்புறம் திமுக கிட்ட அவரு போயிட்டாரு. பட் இப்ப நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்ப பார்க்கும்போது பச்சையா தெரியுது. சோ பெருசா கூட்டணி கணக்குகள் மாறல. அதிமுக கூட்டணி ஏறக்குறைய ஒரே மாதிரிதான் இருக்கு. நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது இப்பயும் விஜயும் அதே மாதிரி தனித்து தான் போட்டியிட போறாரு. அது நம்ம லாஸ்ட் டைமும் நம்ம பேசியிருந்தோம். சீமானும் என்னானாலும் அவரும் தனித்தான் போட்டியிட போறாரு. ஸோ இதுதான் ஃபைனல் 4 கார்னர் ஃபைட்டா இருக்க போகுது. சண்டை போட்டு பார்க்க வேண்டியதான். சரி, நீங்களே விஜய உள்ள எடுத்துட்டு வந்ததுனால நான் சொல்றேன். ஸோ விஜய் இந்த தேர்தலில் அவர் முதல்வர் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு விஜய் கட்சியை சார்ந்தவங்க கண்மூடித்தனமா நம்புறாங்க. விஜயும் அதுல சேர்த்து அவரும் அப்படிதான் நம்புறாரு. எடுத்துக்கலாம், அது அவங்களுடைய நம்பிக்கை. பட் ஒரு பொதுவான பார்வையில பாக்குறப்போ பாத்தீங்கன்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தா இருக்கு. அப்பேற்பட்ட சூழ்நிலையில ஆஃப்டர் மேத் ஆஃப் திஸ் எலெக்ஷன் விஜயோட ரோல், அந்த கட்சியோட ரோல் அப்படிங்கிறது டே டு டே லைஃப் பாலிடிக்ஸ்ல தமிழ்நாட்டில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த கட்சியோட நிலைமை என்ன ஆகும், அதோட போக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே இருக்காதுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்றாரு? எலெக்ஷனுக்கு முன்னாடியே விஜய் ஆக்டிவா இல்லைங்க. இதுதான் உள்ளதுலயே முக்கியமான காலகட்டம். இது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் ஒரு எவ்வளவு அக்ரெசிவா இருந்திருக்கணும். இப்ப நிஜமாவே நீங்க மக்கள் மேல அக்கறை உள்ளவர்னு வச்சுப்போம், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும்னு வச்சுப்போம், சும்மா இருக்க மாட்டீங்கல்ல. எவ்வளவு பிரச்சனைகள் நீங்க கையில் எடுத்து பேசலாம். அது போக உங்க சொந்த பணத்தை போட்டு நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம், இப்படியா உட்காந்துருப்பீங்க? அதுவும் விஜய்லாம் சாதாரண கிடையாது, பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். ஆனா அரசியல்ல அவரோட செயல்பாடுன்னு பார்த்தோம்னா வாரத்துக்கு 1 நாள், மாசத்துக்கு 2 நாள், இவ்வளவுதான் அவர் செயல்படுறாரு. யாராவது கோடிக்கணக்கா பணத்தை முதலீடு பண்ணிட்டு
அரசியல்ல பெரிய ஆர்வம் இல்லாம இப்படி இருப்பாங்களா? ஸோ இதை பார்த்தாலே நமக்கு பச்சையா தெரியுது, இவங்களுக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கணுன்ற எண்ணம்லாம் கிடையாது. ஏதோ சும்மா விஜய் அப்படின்ற அந்த பிராண்டை யூஸ் பண்ணி கொஞ்சம் வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். டிவிக்கே ஒரு கட்சியே கிடையாது, டிவிக்கே ஒரு கட்சி கிடையாது. அது ஒரு ஃபேன் கிளப் மாதிரி தான் அது ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. விஜயை நீங்க தூக்கிட்டீங்கன்னா டிவிக்கே ஒன்றும் கிடையாது. ஆனா அதிமுக அப்படி கிடையாது. எம்ஜிஆர் இருந்தாலும் அதிமுக உண்டு, ஜெயலலிதா இருந்தாலும் அதிமுக உண்டு, இபிஎஸ் இல்லைனாலும் அதிமுக உண்டு. அதே மாதிரிதான் திமுகவும். கருணாநிதி அவர்கள்னாலும் திமுக உண்டு, ஸ்டாலின் அவர்கள்னாலும் திமுக உண்டு. ஆனா இந்த கட்சி அப்படி கிடையாது. நீங்க விஜய் மட்டும் தூக்கிட்டீங்கன்னா அந்த கட்சிக்கு லைஃப் கிடையாது. ஸோ விஜய் அப்படின்ற ஒரே ஒரு இமேஜை வச்சு ஓட்டிட்டு இருக்கு. அந்த கட்சிக்கு அடிப்படையான கட்டமைப்பு கிடையாது. ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒரு பார்ட்டி ஹைரார்கி இருக்கும். தலைவர்னாலும் செயல்படுறதுக்கு பார்ட்டின்ற அந்த மெக்கானிசம், அந்த அப்பாரட்டஸ் இருக்கும். இங்க அந்த விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ விஜய் அவர்கள் அவரு ரொம்ப டெம்பரரியான ஒரு ஆம்பிஷனோட தான் வர்றாரு. அவருக்கு பெரிய நீண்ட நெடிய கனவெல்லாம் அரசியல் இல்லை. இந்த எலெக்ஷன்ல ஓட்ஸை உடைக்கணும், அவ்வளவுதான். விஜயோட தேவை இங்க இருக்கிற சில கட்சிகளுக்கு இருக்கு. விஜய் திமுக எதிர்ப்பு ஓட்ஸை உடைச்சா திமுகவுக்கு லாபம். அந்த வகையில சில பேருக்கு விஜயோட தேவை இருக்கு, அதனால அலோவ் பண்றாங்க. இல்லைன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல நடிகர்கள்லாம் விட மாட்டாங்க. ஓகே, இங்க அரசியல் கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா தெரிக்க விட்டுருவாங்க, யாரா இருந்தாலும் முடிச்சு விட்டுருவாங்க. ஆமா, ஜெயலலிதா எவ்வளவு டஃபா டீல் பண்ணாங்க. நீங்க அரசியல லைட்டா நீங்க படத்துல பேசுறதே அவங்க விரும்பல. நீங்க கட்சியெல்லாம் ஆரம்பிச்சீங்கன்னா நசுக்கிருப்பாங்க இருந்திருந்தாங்கன்னா. ஆமா, சோ இங்க விட்டு வேடிக்கை பாக்குறாங்கன்னா சில பேருக்கு அதுல லாபம் இருக்கு. விஜய் ஓட்டு உடைக்கிறதால சில பேருக்கு லாபம் இருக்கு, கமல்ஹாசன் ஓட்டு உடைக்கிறதால சில பேருக்கு லாபம் இருக்கு, அதனால அலோவ் பண்றாங்க. அதனால விஜய்க்கும் இதெல்லாம் தெரியும், அவருக்கு ஒன்றும் பெரிய அரசியல் கனவெல்லாம் இருக்காது. இப்போ கரூர் சம்பவம், அதற்கான விசாரணை இப்போ கூட சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தாரு. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அதோட நிலைமை ஒரு மாதிரி தொங்குதல் எல்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் அவருடைய பர்சனல் லைஃப்ல நடந்த இந்த விஷயம், இது மூன்றாவது நடந்த விஷயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெண்கள் மத்தியில அவரோட இமேஜ், அவரோட கட்சியில அவருடைய ஏற்கனவே ஆக்டிவிட்டிஸ் கம்மியா இருக்கு, அவருடைய ஒரு என்கரேஜ் இல்லாம டிஸ்கரேஜ் ஆயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அண்ட் பெண்களுக்கு மத்தியில இந்த பர்சனல் விஷயத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இமேஜ் உடஞ்சிருக்கு, இதனால வாக்குகள் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பாக்குறீங்க? உண்மையா சொல்லணும்னா எனக்கு பெருசா தெரியல. இப்ப என்கிட்ட நீங்க விஜய்க்கு ஒருத்தர் ஓட்டு போடுறாருன்னா எதுக்காக போடுவாருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு சத்தியமா என்னால யோசிக்கவே முடியல. ஏன்னா அவர் ஒரு நடிகர், அதெல்லாம் கனவுல கூட யோசிச்சு பார்க்க மாட்டேன் ஒரு நடிகருக்கு போய் ஓட்டு போடுறது. அவரு நடிகரா இருந்து நல்ல அரசியல்வாதியா இருந்து அரசியல் தெளிவோட இருக்காருன்னா நம்ம போடலாம். ஏன்னா நடிப்புன்றது ஒரு ப்ரொஃபஷன் தான். ஒரு இன்ஜினியர் ஒரு ப்ரொஃபஷனா இருக்க மாதிரி ஒரு கார்பெண்டர் வந்து ஒரு தொழில் பண்றாரு, அவரு அரசியல்லையும் ஈடுபடலாம். அதே மாதிரி நடிகரும் அரசியல் ஈடுபடலாம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனா விஜய்க்கு ஒரு அரசியல் தெளிவும் இல்லை, அரசியலும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ ஒருத்தர் விஜய்க்கு ஓட்டு போடுறாருன்னா நிஜமாவே எனக்கு அவரோட மைண்ட் செட்டை எனக்கு புரிஞ்சுக்க முடியல. சரி, சில ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க பெருசா பொலிட்டிக்கலாலாம் யோசிக்க மாட்டாங்க. இப்ப என் கூடயே படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அவங்க அரசியல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இது நல்ல அரசியலா அது நல்ல அரசியலா அதெல்லாம் தெரியாது. அவங்க பார்க்கும்போது எனக்கு இவர் நல்ல ஒரு மாதிரி தெரிகிறாரு, நான் ஓட்டு போட்டு கொள்கை சித்தாந்தம் அரசியல் என்ன அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. சரி, அந்த மாதிரி கொஞ்சம் பேர் போடுறாங்கன்னு நான் பார்ப்பேன். மற்றபடி எனக்கு பெரிய பெண்கள்லாம் ஓட்டு போடுறாங்க, இந்த கம்யூனிட்டிலாம் ஓட்டு போடுறாங்க அப்படிலாம் போடுறாங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. எதுக்கு ஓட்டு போடணும் விஜய்க்கு? விஜய்க்கு ஓட்டு போட்டா அவர் எதுவும் பண்ண போறது கிடையாது. இன்ஃபேக்ட் நீ விஜய்க்கு ஓட்டு போட்டா வேஸ்ட் தான், இப்ப நான் சொன்ன மாதிரி. ஸோ அதனால எனக்கு அந்த விஷயம் எனக்கு புரியல. ஆனா விஜய் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிட்டாருன்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அந்த கட்சி ஆரம்பிச்சப்போ அவருக்கு ஒரு வேகம் இருந்தது, விறுவிறுப்பு இருந்துச்சு. அது போக போக கம்மியாயிட்டே இருக்கு. விஜய்க்கு ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ண முடியல. ஸ்டார்டிங்ல ஒரு மொமெண்டம் இருந்தது, அது ஸ்லோவா போக போக கம்மியாகுது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா அரசியல் ரீதியா விஜய் ஜீரோ. விஜய் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பொலிட்டிக்கல் டிபேட்டை கிரியேட் பண்ணல. இப்போ ஒரு அரசியல்வாதி அரசியலுக்கு வராருன்னா நீங்க ஸ்டாரா இருந்தா மட்டும் பத்தாது, அரசியல் பிரச்சனைகளை கையில் எடுக்கணும், அரசியல் விஷயங்கள் பத்தி நீங்க பேசணும், நீங்க பேசுறது விவாத பொருளா மாறணும். விவாத பொருளா மாறும் போது உங்க கூட ஒரு 10 பேர் இருக்கணும், அவங்க கூட ஒரு 10 பேர் இருக்கணும். அப்பதான் ஒரு இப்ப திமுக எல்லாம் அதை பண்றாங்கல்ல, அதிமுக அதை பண்றாங்க, பிஜேபி அதை பண்றாங்க. ஆனா விஜயால அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் பண்ண முடியல. ஏற்கனவே இருக்க பிரச்சனைகளை, ஏற்கனவே எல்லாரும் ஸ்டாண்ட் எடுத்த இஷ்யூஸை கையில் எடுத்து அவர் ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவர் பாட்டுக்கு சாலிடா மேலோட்டமா பேசிட்டு போறாரு. அதை தாண்டி இஷ்யூ பேஸ்டா அவரால் ஸ்ட்ராங்கான நிலைப்பாடுகள் எடுக்க முடியல. அது ஒண்ணு. ரெண்டாவது, கரூர் சம்பவம்.
கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவரோட செயல்பாடுகள் பெருசா முடக்கப்பட்டிருக்கு. விஜயால இன்னைக்கு வெளியே போய் பிரச்சாரம் பண்ண முடியல. விஜய்க்கு வந்து ரோட் ஷோ நல்ல ஒரு ஆப்ஷன், செலவு கம்மி, ஒரு பஸ்ல ஏறி வந்து அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்க, சைட்ல எல்லாம் நிப்பாங்க. ஆமா. ஆனா நீங்க நிறைய ஏரியாவை கவர் பண்ணலாம், இம்பாக்ட் அதிகமா கிரியேட் பண்ணலாம். காலையில இருந்து நைட் வரைக்கும் லைம் லைட்ல இருப்பீங்க, நியூஸ் பேசிட்டு இருப்பாங்க. ஆமா. அப்புறம் ஈவினிங் ஆனா டிபேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு இஷ்யூன்னு சொல்லி டிபேட் பண்ணுவாங்க உட்காந்து. மரத்துல எத்தனை பேர் ஏறினா, எத்தனை பேர் வண்டியில விழுந்தாங்க. ஆமா. இந்த மாதிரி எதையாவது ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை டிபேட் பண்ணுவாங்க. இப்ப அது நீங்க பண்ண முடியாது, ரோட் ஷோ பண்ண முடியாது. பொதுக்கூட்டங்கள் நீங்க ரோட் ஷோ மாதிரி அசால்ட்டா டக்கு டக்குன்னு ஆர்கனைஸ் பண்ணிட முடியாது, அதுக்கு நிறைய செலவு இருக்கு. அப்புறம் இப்ப நிறைய கெடுபிடிகளும் இருக்கு, இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ விஜயை பொறுத்தளவுல அவருக்கு வெளியில வர முடியல, போராட்டங்கள் நடத்த முடியல, மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்க முடியல, ரோட் ஷோவும் போக முடியல. அப்ப வேற என்னதான் பண்ணுவார் அவர்? கரெக்ட். ஸோ இப்ப இண்டோர் ஆடிட்டோரியம்ல பேசிட்டு இருக்காரு. இண்டோர் ஆடிட்டோரியம்ல பேசும்போது விஜய்க்கு அது எடுபட மாட்டேங்குது. விஜயும் பலவீனமா தெரியுறாரு, விஜயோட கூட்டமும் ரொம்ப சின்ன ஒரு கூட்டமா பலவீனமா தெரியுது. லாஸ்ட் அப்பியரன்ஸ்ல கொஞ்சம் தோய்வான முகத்தோட தான் இருந்தாரு. ஏன்னா விஜயோட ரசிகர்களை பொறுத்தளவுல அவங்கள பூஸ்ட் ஏத்துற ஒரே விஷயம் என்னன்னா, தளபதியோட படம் ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணிருச்சு, 1000 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருச்சு. தளபதியோட சேலரி பாத்தீங்கன்னா 200 கோடி ரூபாய், இந்தியாலேயே யாரும் அவ்வளவு வாங்கல. தளபதியோட படம் மாதிரி எந்த படமுமே நிறைய ரிலீஸ் ஆகல. வியூஸ் போயிருக்கு, இவ்வளவுதான் அவங்களுக்கு வியூஸ் போச்சு. லைவ் போட்டா இவ்வளவு பேர் பாக்குறாங்க, டிஆர்பி தளபதிக்கு இவ்வளவு வந்தது, தளபதியோட படத்தோட பட்ஜெட் தான் உள்ளதுலயே அதிகம். இவங்களுக்கு அதை தாண்டி வேற எதுவும் பேச தெரியாது. சோ இவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னா, தளபதி அரசியலுக்கு வந்தாலும் 1 லட்சம் பேர் வராங்க. அந்த ஃபர்ஸ்ட் மாநாட்டுக்குலாம் 20 லட்சம் பேர் வருவாங்கலாம் கதை விட்டுருந்தாங்க. 20 லட்சம் பேர்லாம் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. 20 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு கதை பேசிட்டு இருந்தாங்க. சோ அதனால இவங்களுக்கு இதுதான் இவங்களோட எதிர்பார்ப்பு. ஆனா இந்த எதிர்பார்ப்பை இப்ப விஜயால பூர்த்தி பண்ண முடியல. கூட்டத்தை கூட்டினா பிரச்சனை வருது அரசியல்ல. அவரோட அரசியலுக்கு பிளஸ்ஸா அமைஞ்சதே இந்த கூட்டம் தான், இப்ப மைனஸாவும் அதான். ஆமா. சோ இப்ப கூட்டத்தையும் கூட்ட முடியாது, ஆனா மாசையும் விஜய் காட்டணும். இது கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இப்போ விஜயோட அந்த இமேஜ் பார்த்தோன்னா ஸ்லோவாக சரிய ஆரம்பிக்குது. அவரோட ஃபேன்ஸுக்கும் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்குது. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன், ஒரு ஃபேன்ஸ் ஓட் போடுவாங்க. ஒரு 2% ஒரு 5% ஓட்டு கண்டிப்பா, ஒரு 2-3% ஓட்டு ஃபேன்ஸ் போடுவாங்க. அது போக ஜெனரல் பப்ளிக்கும் போடுவாங்க. ஏன்னா விஜய் திமுக எதிர்ப்பை கையில் எடுக்கிறார், புதுசா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமா, அந்த அரசியலுக்கு கொஞ்சம் பேரு, திமுக எதிர்ப்புக்கு கொஞ்சம் பேரு ஆதரவு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஓட்ஸ் கொஞ்சம் பேர் வரும். இது போலி திமுக எதிர்ப்பு தான். விஜய் ஒன்றும் பெருசா திமுக எல்லாம் எதிர்க்கல, எதிர்க்கிற மாதிரி ஒரு இமேஜ் தான் கிரியேட் பண்றாரு. ஆனா அதை பார்த்து ஏமாந்து ஓட்டு போடுறவங்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதை தாண்டி எனக்கு என்னமோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்னு தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு இருந்த வேகம் இப்ப இல்ல, கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருச்சு. இல்ல, அது ஒத்துப்பேன். இப்போ சமீபத்துல ஆதவ அர்ஜுனா வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் குறித்து சொன்ன கருத்துக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விஜயோட கட்சியில இருக்கவங்களே அவரோட கண்ட்ரோல் பண்ண முடியல. தேவையில்லாத நரேட்டிவ் வந்து கட்சிக்காக வந்து செட் ஆகுது, அவரோட கையை மீறி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்னமோ இதெல்லாம் அவங்க விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். வேணுன்ட்டே பேச பொருளா வச்சுக்கோ. அவங்களுக்கு இதை தானே பேச முடியும். அஜித்தை வம்புழுக்கலாம், ரஜினியை வம்புழுக்கலாம், வேற என்ன பண்ணுவாங்க? அவங்க ரசிகர்களா தானே பண்ணாங்க, சிவகார்த்திகேயன். ஆமா. சோ அவங்களுக்கு தான் தீனி போடுறாரு ஆதவ அர்ஜுனா. சரி, நம்ம ஆளுங்களுக்கு வந்து இப்ப நீங்க ஒரு நல்ல சித்தாந்த தெளிவு உள்ள ஒருத்தரா இருக்கீங்கன்னு வச்சுப்போம், உங்க கட்சிக்காரங்களும் அப்படி இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அப்ப இஷ்யூ பேஸ்டா நீங்க பிரச்சனைகளை கையில் எடுத்து பேசலாம். அப்ப அது ஒரு விவாதமா மாறும். உங்களுக்கு அரசியலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, உங்க தொண்டர்களுக்கும் ஒரு அரசியலும் கிடையாது. இவங்களோட செயல்பாடு அஜித் மாசா, விஜய் மாசா. இப்ப இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் யாரு? ரஜினியை ஓவர்டேக் பண்ணிட்டாரா விஜய்? இவ்வளவுதான் இவங்களோட டிபேட். சோ இப்ப அந்த சினிமா டிபேட்ட அரசியல் வட்டாரத்துக்குள்ளேயும் கொண்டு வராங்க. அவங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ரஜினியை வம்பிழுக்கிறாங்க. இவங்க எதுவும் பிளான் பண்ணாமலாம் இவங்க பண்ணல. ஏன்னா இவங்க ஸ்ட்ராட்டஜி டீம் எல்லாம் வச்சு பிளான் பண்ணி தான் பேசுறாங்க. இப்ப விஜய் எல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் ஒன்றும் ஸ்பான்டேனியஸ் எல்லாம் பேசல, கையில பேப்பர் வச்சு பேசிட்டு இருக்காரு. பேப்பர்ல ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவன் யோசனை எழுதி கொடுப்பான், அதை 2-3 பேர் அப்ரூவ் பண்ணுவாங்க. விஜயும் அப்ரூவ் பண்ணி தான் பேசுவார். ஆதவ அர்ஜுனாவுக்கும் இதே தான். ஆதவ அர்ஜுனா ஒன்றும் ஸ்பான்டேனியஸான ஸ்பீக்கர்லாம் கிடையாது. அப்கோர்ஸ் அவருக்கு பிரஸ் சந்திக்கிற தைரியம்லாம் உண்டு, இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வாங்காம இன்டர்வியூ கொடுக்குற தைரியம்லாம் உண்டு. ஆனாலும் ஸ்டேஜ்ல ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு இண்டிவிஜுவல் அட்டாக் பண்றாருன்னா ஏதோ விஷயம் தெரியாமலாம் அவர் அட்டாக் பண்ணல, அது என்னன்றது தெரிஞ்சு கரெக்டா பிளான் பண்ணி தான் அவங்க பண்றாங்க. ஏன்னா இந்த மாதிரியான டிபேட் எல்லாம் கிரியேட் பண்ணும். நேத்து செந்தில் பாலாஜி அவர்கள் அவரை சமன் பண்றாங்க, சிபிஐ டெல்லிக்கு போனாரு. நேத்து ரஜினி அவர்கள் அறிக்கை விடுறாரு. யாரை டிஸ்கஸ் பண்ணாங்க? செந்தில் பாலாஜியை டிஸ்கஸ் பண்ணாங்களா, ரஜினியை டிஸ்கஸ் பண்ணாங்களா? அதான் இப்போ இந்த நடிகர்கள் எல்லாமே எலெக்ஷன் கிட்ட வரும்போது எதையாவது பண்ணிட்டு வெளில வருவாங்க.
நம்ம தேவையில்லாம நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் விஜய எதிர்க்கிறன்ற பேர்ல ரஜினியை சப்போர்ட் பண்றது, ரஜினி எதிர்க்கிறன்ற பேர்ல விஜயை சப்போர்ட் பண்றது ரெண்டுமே வேஸ்ட். ஏன்னா இவங்க 2 பேருமே எலெக்ஷன் முடிஞ்சா காணாம போயிடுவாங்க. ரஜினி இவ்வளவு நாளா பக்கமே வரல, இப்பதான் சீன்ல ரஜினி பேச பொருளாவே வராரு, வெளியில என்டர் ஆகுறாரு. நீங்க கேட்கலாம், அப்ப ரஜினி வந்து விஜய் தானே இழுத்தாரு, ஆதவ் தானே இழுத்தாரு அப்படின்லாம் கேட்கலாம். நான் என்ன சொல்றேன், ரஜினி வராரு வரல நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவரோட அரசியல் என்ன நமக்கு தெரியும். 25 இயர்ஸ் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு கடைசியில இந்த கொரோனா டைம்ல ரிவர்ஸ் உடல்நிலை சரியில்லை. 25 இயர்ஸா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை. ஸோ 25 இயர்ஸா ஒருத்தரால முடிவெடுக்க முடியலனாலே யூஆர் நாட் ஃபிட் ஃபார் பொலிட்டிக்ஸ். ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். மக்கள் மேல அக்கறை உள்ள ஒருத்தன் இப்படி 25 வருஷமா மக்களை போட்டு ஏமாத்திட்டு இருக்க மாட்டான். ஸோ ரஜினி பண்ணதெல்லாம் அப்பட்டமான போலித்தனம், அதை பண்ணிருக்கவே கூடாது. இவ்வளவு வருஷமாவங்க மக்களை போட்டு ஏமாத்துவீங்க. ஸோ அதனால இப்ப பார்த்தோம்னா கரெக்டா எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது தேவையில்லாத ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரஜினி வர்சஸ் விஜய்ல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது விஜய்க்கு வசதியான ஒரு சண்டை. மீடியா லைம்லைட், பேசு பொருள், டிபேட், டிஸ்கஷன். மீடியா லைம்லைட்ல இருக்கலாம். விஜயோட ஃபேன்ஸும் நல்லா எஃபெக்டிவா ஆக்டிவா இருப்பாங்க. இஷ்யூஸை பேச முடியாது உங்களால, ஆனா இஷ்யூஸை நீங்க டைவர்ட் பண்றீங்க. முக்கியமான காலகட்டத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. அதெல்லாம் பத்தி பேசாம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாரும் அதை பத்தி பேச மாட்டாங்க. அதை பத்தி பேசாம எல்லாரும் பேசுறது பார்த்தோம்னா ரஜினி, விஜய், லாக்அப், டெத்து, சிறுமிகள் மரணம், எதுவுமே பேசப்படும். ஆமா. ஸோ அதனால இப்ப நான் வந்து ஒரு காலத்துல நானுமே நடிகர்களை கொண்டாடிட்டு இருந்தவன் தான். நான் சொல்றது ஒரு காலம்ன்றது ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடி கூட 2019-20 கூட நடிகர்கள் முற்போக்கெல்லாம் அறிக்கை விடுவாங்க, நியாயத்துக்காக குரல் கொடுப்பாங்க. அதுக்கு சில்லறையை சதற விட்டுட்டு ஆமா பாரு இவர் பயங்கர தைரியமா பேசுறாரு அப்படி இப்படின்லாம் யோசிச்சது உண்டு. ஆனா எனக்கு இன்னைக்கு அந்த மரியாதை எல்லாம் கிடையாது. நான் கமலை பார்த்தாச்சு, ரஜினியை பார்த்தாச்சு, இன்னைக்கு விஜயை பாக்குறோம். ஸோ இவங்களுக்கு கையில ஒரு அதிகாரமும் கிடையாதுன்றது நமக்கு தெரியுது. நேத்து பேசினவெல்லாம் இன்னைக்கு அமைதியா இருக்கான். ஸோ இப்ப யாரு பேச வைக்கிறாங்க, யார் இவங்களை அமைதியா இருக்க வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால தேவையில்லாம இந்த நடிகர்கள் மேல நம்ம பெரிய மரியாதை வச்சு அவங்களெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பிளஸ் நடிகர்களை பொறுத்தளவுல நல்லா சொகுசான ப்ளஷர் சீக்கிங் லைஃப் ஸ்டைல் வாழக்கூடியவங்க. அவங்களுக்கு அவங்க இமேஜ் பத்தி தான் கவலை. அவங்க என்னைக்கும் மக்கள் பிரச்சனைக்காலாம் வெளியே வந்தது கிடையாது. ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் என்னன்னு அவங்க தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா, அவங்க இப்ப ஒரு அரசியல்வாதின்றவன் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் லைஃபை. நைட்டு திடீர்னு ஒருத்தன் போய் 12 மணிக்கு டோரை நாக் பண்ணுவோம். டாக்டருக்கு அந்த மாதிரி தான். நைட் திடீர்னு போய் டோரை நாக் பண்ணுவான், மத்தியானம் வருவான், சண்டையை போட்டு திடீர்னு. ஆனா ஒரு சினிமாக்காரர் அப்படி இருக்க மாட்டார், செல்ஃப் அப்சஸ்டா இருப்பாரு. நைட் ஆனா கையில ஒரு விஸ்கி கிளாஸோட அவரு அடுத்து நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம், நம்ம இமேஜை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம், நமக்கு கொஞ்சம் இமேஜ் சரியுதா, இதை பூஸ்ட் அப் பண்ண என்ன பண்ணலாம், அவரை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாரு. ஒரு அரசியல்வாதி அப்படி இருக்க முடியாது. மக்களை பத்தி யோசிக்கணும், தொண்டர்களை பத்தி யோசிக்கணும், அவனுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சில பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா 24 hours அக்சசிபிளா இருப்பாங்க. அவங்க கரெக்டா இருப்பாங்க, அது வேற. ஆனா அக்சசிபிளா இருப்பான். கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் பண்ண தெரியும். அவனுக்கு இந்த பர்சனல் ஸ்பேஸே இருக்காது. நீங்க எப்ப வேணாலும் அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணலாம். இவங்க சினிமாக்காரங்க பார்த்தோம்னா விஜய் எல்லாம் ஹைலி இன்ட்ரோவர்ட். அவரெல்லாம் நீங்க எப்படிலாம் நோட முடியாது. அவர் அரசியலுக்கான ஆளே அதனாலதான் கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். ரஜினியும் அதே மாதிரி தான் ஹைலி இன்ட்ரோவர்ட் கேரக்டர். ஸோ அதனால இவங்களெல்லாம் நம்பி நம்ம பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எதையோ பண்ணிட்டு போட்டும், எலெக்ஷன் கிட்ட இருக்கும்போது அவங்க விளையாட்டை விளையாடட்டும். ஓகே, நம்ம இஷ்யூ பேஸ்டா போறது பெட்டர். இவங்க இந்த மாதிரி டைவர்ட் பண்ணி விட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க நம்ம வச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயம் எப்பவுமே தோணும், சரி இப்போ புதுசா வந்திருக்க கட்சி இது வரைக்கும் அதிகாரத்தை சுவைக்கல, எந்த ஒரு கரையும் படியில, அதே மாதிரி இன்னொரு கட்சியை சொல்றான்னா இது இவ்வளவு நாள் ஒரு 15 வருஷமா களமாடிட்டு இருக்க தேர்தல் அரசியலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கிற நாம் தமிழர் கட்சியை சொல்லலாம். நல்ல பொருந்தக்கூடிய ஒரு கூட்டணியா இருந்திருக்கும் இல்லையா? ஒரு அண்ணனும் தம்பியும் விஜயும் சீமானனும் சேர்ந்து இந்த தேர்தல் சந்திச்சுதா கொஞ்சம் ஒரு நல்ல டஃப் ஃபைட் வந்து கொடுத்துருக்கலாம். ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கும். அது இப்போ நிகழாம வந்து போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் நீங்க வந்து பாக்குறீங்களா? ஏமாற்றம் அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை விரும்புறத மாதிரி ஒரு பார்வை. நான் ஒண்ணு சொல்றேன் வருண், டிவிக்கு அவங்களை யாரும் குழிக்குள்ள தள்ள வேண்டாம். அவங்களே சொந்தமா குழி தோண்டி உள்ள விடுவாங்க. அவங்க டிவிக்கே அந்த மாதிரியான குரூப் தான். இப்ப டிவிக்கேவோட என்டிகே கூட்டணி வச்சிருந்தா கரூர் சம்பவம் நடக்குதுன்னு வச்சுப்போம். அந்த பழிய யார் அந்த பழியை சுமக்கிறது? அந்த பழி என்டிகே மேலேயும் வரும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு டிவிக்கே போய் பிஜேபியோட போய் சேருவாங்க, திமுகவோட போய் சேருவாங்க, அதிமுகவோட போய் சேருவாங்க. அப்ப அந்த பழி யார் மேல வந்து விழும்? நீங்க தான் டிவிக்கே வளர்த்து விட்டீங்க, இன்னைக்கு அவங்க அங்க போய் சேர்ந்தாங்கம்பாங்க. ஸோ ஒரு கூட்டணியை வைக்கிறதுனா
கொள்கை கோட்பாடின் அடிப்படையில ஒரு கூட்டணி வைக்கணும். இப்ப உதாரணத்துக்கு தமிழ் தேசிய பேர் இயக்கம் இருக்கு. அவங்க எலெக்ஷன்ல நிக்க மாட்டாங்க. எலெக்ஷன்ல நிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், அவங்களோட நீங்க கூட்டணி வைக்கலாம். அவங்க என்ன ஆனாலும் திமுக போய் கூட்டணி வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு தமிழ் தேசிய அமைப்பு. அவங்க சோ அவங்க திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டாங்கன்றத நான் எதை வச்சு சொல்றேன், அவங்களோட சித்தாந்தத்தை வச்சு சொல்றேன், கொள்கை கோட்பாடை வச்சு நான் சொல்றேன். இந்த கொள்கை கோட்பாடு வழியா போகக்கூடியவங்க ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டாங்க. விஜய் எங்க வேணாலும் வைப்பாரு. அவருக்கு என்ன கொள்கை இருக்கு, என்ன கோட்பாடு இருக்கு, அவரை நம்பி நீங்க என்ன அரசியல் பண்ண முடியும்? ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், இவங்க வந்து இந்த அந்த வால்டர் ஒயிட் என்ன இதுல வருவாரு, பிரேக்கிங் பேட்ல ஹீஸ் அ டைம் பாம், டிக்கிங் டைம் பாம் வெயிட்டிங் டு பர்ஸ்ட்ம்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் வெடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குரூப். ஒவ்வொரு தடவையும் அவங்க மீட்டிங் நடத்தும் போதும் அவங்க என்ன பேசுறாங்க, இது என்ன தாக்கத்தை ஏற்படுது, அதெல்லாம் பத்தி நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். இவன் இந்த தடவை என்ன பிரச்சனையை கிரியேட் பண்ண போறான். இப்ப கடைசியா நடத்தும் போதும் ஒருத்தருக்கு ஏதோ பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டி ஐசியூல இருந்தாராம். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்தாரு. சோ 41 பேர் இறந்ததுக்கு அப்புறமும் நிறைய பாதிப்புகள் நடந்துகிட்டே இருக்கு. சோ இவங்க ஒரு டைம் பாம். இவங்க கூட நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா உங்களையும் சேர்த்து கீழே எடுத்துட்டு போயிடுவாங்க. பெரிய விஜய், பெரிய ஸ்டார், அதெல்லாம் ரைட்டு. ஆனா அரசியல் இல்லாம அரசியல் களத்துக்கு வந்தீங்கன்னா உங்களோட அந்த மாசு எல்லாமே உங்களுக்கு எதிராக தான் போகும். சேச்சுரேட் ஆயிரும்ல, போக போக கண்டிப்பா சேச்சுரேட் ஆகும். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒன்றும் இருக்காது. சேச்சுரேஷனை விட சேச்சுரேஷன்னா கூட டிஎம்டிகேக்குலாம் அது சேச்சுரேஷன் நம்ம சொல்லலாம். ஸ்லோவா அப்படியே கொஞ்சம் ஏறினாங்க, அப்புறம் ஒரு பாயிண்ட்ல அப்படியே ஸ்லோவா டிராப் ஆக ஆரம்பிச்சாங்க. இவங்க எல்லாம் மேல போற ஸ்பீட்ல பட்டுனு கீழே வருவாங்க, ஒரு கிராவிட்டி மாதிரி. கமலுக்குலாம் அதான் நடந்தது. 2 எலெக்ஷன் தாக்கு பிடிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னைக்கு பட்டுன்னு எங்க வந்து கிடக்குறாரு. இன்னைக்கு திமுக இல்லாம கமல் என்ன இன்னைக்கு திமுக இல்லைன்னா கமலுக்கு ஒரு ஓட்டும் இருக்காது, படம் கூட இல்ல. ஆமா. சோ திமுக இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு கமலுக்கு ஒரு அடையாளமும் கொஞ்சம் ஓட்ஸும் இருக்கு. அப்ப பாருங்க, அப்படி போன வேகத்துல பட்டுன்னு ஒரு 5 வருஷ கேப்ல தரைக்கு வந்து சேர்ந்தாச்சு. இதேதான் விஜய்க்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஓரளவு ஓட்ஸ் வாங்குவாரு, ஒரு 5% ஓட்டு ஏதாவது ஒன்று வாங்குவாரு. அதை வாங்கினாருன்னா அடுத்து அது லோக்சபா எலெக்ஷன்ல ஒரு வேல்யூ இருக்கும். ஏன்னா கையில ஒரு 5-6% ஓட்டு வச்சிருக்காருன்னா அதை வச்சு ஏதோ நெகோசியேட் பண்ணலாம், கூட்டணிக்கோ ஏதோ ஒண்ணு போகலாம், இல்லாட்டி தனியா இருந்து திரும்ப ஓட்டை உடைக்கலாம் 29ல. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வேல்யூ இருக்காது. ரைட். இந்த 2 எலெக்ஷனுக்கு அப்புறம் கமல்ஹாசன் மாதிரி சரண்டர் ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். ஆமா, ஏன்னா அவரோட யூஸ் அப்படிங்கிறது திரைப்படத்துக்கு தான் தேவைப்படும். அப்ப அதுல நடிக்கணும்ன்ற பட்சத்துல உங்களுக்கு அடங்கி போற மாதிரி ஆயிருங்கிறீங்க. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, டிவிகே மாதிரியான கட்சியோட யாருமே கூட்டணி நிக்க கூடாது. அதிமுகவும் அதெல்லாம் என்டர்டெயினே பண்ணிக்க கூடாது. எடுத்த உடனேயும் விரட்டி அடிச்சிருக்கணும் டிவிகேவை. அது அவங்களோட ஒரு மைனஸ் மாதிரி ஆயிடுச்சு இல்ல, எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிறது அதிமுக ஒரு வீக்னஸ் மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சுல, இப்ப கிடைக்கலங்கிற மாதிரி. நேத்து வந்த கட்சிங்க டிவிகே, அந்த கட்சி பின்னாடி அதிமுக போறாங்கன்னா அது யாருக்கு வலு சேர்க்கும்? டிவிகேவுக்கு வலு சேர்க்கும். பாருங்க, இவ்வளவு பெரிய கட்சி எங்க பின்னாடி வராங்கன்னு சொல்லுவாங்க. டிவிகே மாதிரியான ஒரு கட்சி பின்னாடி அதிமுக போயிருக்கவே கூடாது. அதிமுகவுக்கு அதனால ஒரு பயனும் கிடையாது. டிவிகேவை இன்ஃபேக்ட் அவங்க காப்பாத்தி விட்டுருக்காங்க. கரூர் சம்பவத்துல போய் மாட்டிருக்காங்க. அதிமுகவுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்துறாங்க அவங்க. இது அதிமுகவுக்கும் தெரியும். நமக்கு ஒருத்தன் பாதிப்பு ஏற்படுத்தினான்னா அவனை பலப்படுத்தணுமா பலவீனப்படுத்தணுமா? நம்ம அவனை பலவீனப்படுத்தணும். கரூர் சம்பவத்துல மாட்டிருக்கான், தப்பு பண்ணிருக்கான், தண்டனையை ஃபேஸ் பண்ணட்டும். நேச்சுரலாவே அவன் பலவீனமும் பட்டு போயிடுவான். அவனை போய் இவனை போய் காப்பாத்துறானுங்க. தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது பாஜகவும் அதிமுகவும், அசம்பிளில போய் பேசுறாங்க தாவேகாவை சப்போர்ட் பண்ணி. இதெல்லாம் எதுக்கு? தப்பு பண்ணிட்டாங்க. ஆமா, பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அதான் நெப்போலியன் சொன்ன மாதிரி, இட்ஸ் பேட் மேனர்ஸ் டு டிஸ்டர்ப் யுவர் எனிமி when he is busy making mistakes. எதிரி தப்பு பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவன் எதையோ பண்ணிட்டு போறான்னு விட்டுட்டு போகணும். அதை விட்டுட்டு இவங்க உள்ள போய் அவனை காப்பாத்துறது. இப்ப அந்த பிரச்சனை வந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறம் முதல் அடி யாருக்கு விழுது? அதிமுகவுக்கு தான் விழுது. அதிமுக பலவீனமா இருக்குன்னு விஜய் பேசுறாரு. அதுக்கப்புறம் நீங்க கத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா இப்ப அதிமுக காரங்கன்னு சொல்ல முடியாது, அதிமுக ஆதரவாளர். அதிமுக லீடர்ஷிப் தெளிவா தான் இருக்காங்க. அதிமுக ஆதரவாளர்கள் பார்த்தோம்னா இப்பவும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆமா, எப்படியாவது விஜய் வந்துருவார். நீங்க அந்த எதிர்பார்ப்புல இருக்கீங்கன்னாலே உங்களுக்கு ஏதோ வகையில நம்பிக்கை இல்லை, விஜய் நமக்கு தேவை அப்படின்ற ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கு. ஏன் அப்படி கான்பிடன்ஸ் இல்லாம இருக்கீங்க? விஜய் பண்ற வேலையை உங்களால பண்ண முடியாதா? நேத்து வந்தவருங்க, அவர் என்ன பெரிய ஸ்டாரு. That's where they lost the plot ன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, ADMK இந்த வாட்டி கண்டிப்பா அந்த கான்பிடன்ஸ் இருக்கணும்ல. திமுக எதிர்ப்புனா நாங்க தான்டா, எங்களை விட்டா யாரும் கிடையாது. ஜெயலலிதா அப்படிதான் வண்டியை ஓடிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் பிஜேபியில தலை தூக்க முடியலையே.
ஏடிஎம்கேவோட அதே அரசியலை தான் அன்னைக்கும் பாஜக கையில் எடுத்தாங்க, இன்னைக்கும் கையில் எடுக்கிறாங்க. ஆனா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அந்த அரசியலை பாஜகவால முழுமையா கையில் எடுக்க முடியல. அவங்க 2-3% தான் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு பாஜகவுக்கு 10% ஆகி போச்சு. அப்ப இது யாரோட பலவீனம்? அதிமுக. அதை விட்டுருக்க கூடாது. அவங்க இப்பயும் ஒண்ணும் கெட்டு போல. அக்ரெசிவா திமுக எதிர்ப்பை கையில் எடுத்தாங்கன்னா பாஜக நல்லா நிக்க முடியாது. ஏன்னா மக்களுக்கு தெரியும் பெரிய கட்சினா அதிமுக தான். திமுக வீழ்த்தக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஒரே கட்சியும் அதிமுக தான் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில. அந்த வேலையான அக்ரெசிவா அதிமுக செய்யணும். அங்க அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. அதை யூஸ் பண்ணி விஜய் மாதிரியான கட்சிகள்லாம் வராங்க. இன்னைக்கு அதிமுக ஸ்ட்ராங்கா அவங்க செய்ய வேண்டிய வேலை செஞ்சாங்கன்னா விஜய் எல்லாம் வெளியே வந்திருக்க மாட்டார். அவருக்கு தெரியும் ஒரு ஓட்டை நம்மளால வாங்க முடியாது, பேசாம அமைதியா ஓடிடலாம்னு தெரியும். இன்னைக்கு அவருக்கு எந்த கான்பிடன்ஸ்ல வெளில வராரு? இந்த ஸ்பேஸ் இருக்குன்றதுனால. அந்த ஓட்டை கொஞ்சம் உடைக்கலாம். என்டிகே உடைக்கிறாங்க, பிஜேபி உடைக்கிறாங்க, நம்மளும் உடைப்போம். அந்த தைரியம் தான். சரி, இப்போ வந்து சீமான் அவர்களோட பிளேஸ்மெண்ட் இந்த எலெக்ஷன்ல தனித்தனிக்க போறதுங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தாலும் என்ன ஒரு பிளான் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து என்டிகே வச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ எப்படின்னா டிவிகே வந்து ஜெயிக்காதுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு சொன்னோன்னா, இந்த தேர்தலில் நமக்கு தமிழர் கட்சி வந்து ஆட்சி அடையறதுக்கான வாய்ப்பு இந்த தேர்தல் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாகவும் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ என்டிகே அவங்களை எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த தேர்தலில் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? என்டிகே இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஆனா அவங்களோட டார்கெட் என்னவா இருக்குன்னா அவங்களோட ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க, கட்சியை கட்டமைப்பை பலப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. ஸ்லோவா ஒரு நல்ல அடித்தளம் போட்டா ஏதோ ஒரு பாயிண்ட்ல நல்லா வேகமா வளருவதற்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இப்போ 8% வந்து ஒரு 10 15 ஆக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த தேர்தலில் அவங்களோட விஷனா இருக்கும்ன்றீங்க நீங்க? எனக்கு தெரிஞ்ச டிவிகேவை ஓவர்டேக் பண்ணிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓ, யூ ஷூர் அபௌட் இட்? டிவிகே 5-10% வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். என்டிகே ஒரு 10க்கு மேல வாங்கிட்டாங்கன்னா பெரிய விஷயம், பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். ஆமா, 10%னா சாதாரண நம்பரே கிடையாது. 8% ஓட்டு வாங்குறதே சாதாரண நம்பர் கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய டிவிங்க பத்திரிகையாளர்கள்லாம் ஏதோ அதை குறைச்சு இலக்காரமா பேசிட்டு இருக்காங்க. 8% வாங்கக்கூடிய கட்சிகள் எத்தனை கட்சி இருக்கு தமிழ்நாட்டுல? திமுகவோட ஒரிஜினல் ஓட்டே 25% தான் இருக்கும். ஸோ அப்போ 8%னா திமுகவோட ஓட்ஸ்ல 3ல் ஒரு பங்கு. அப்புறம் கம்யூனிஸ்டுகளோட ஓட்டெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 8 வர எங்கேயோ போகுது. ஆமா. ஸோ அதனால 8%ன்றது தமிழ்நாட்டில் நீங்க 3வது மிகப்பெரிய கட்சியா இருக்கீங்க. இப்ப ஒரு பாயிண்ட் வரைக்கும் பார்த்தோம்னா தமிழ் தேசியம் வளரவே இல்லை. தமிழ் தேசியத்தால் தமிழ்நாட்டுல தலையை தூக்கவே முடியல. அதுக்கப்புறம் 2016ல மெதுவா ஒரு ஒரு பேஸ லைட்டா போட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா பார்த்தோம்னா நீங்க 1ல-இருந்து 8 வளர்ந்து மாறி இருக்காங்க. சோ ஒரு அரசியல் சூழல் மாறும் போது தமிழ் தேசியம் வளர்வதற்கான சூழல் அது ஏற்படுத்தி கொடுக்குது. என்னோட பாயிண்ட் என்னன்னா, இதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறதுக்கும் வேற ஒரு சூழல் ஏற்படும். அது ஏற்படும் போது தமிழ் தேசியம் அடுத்த ஸ்டேஜுக்கும் போகும். இப்ப ஏன் 2016ல வளருதுன்னு பார்த்தோம்னா, ஒண்ணு அந்த 2 தலைவர்களும் 2016 காலகட்டங்கள்ல வீக் ஆயிட்டாங்க. 2வது திராவிட கட்சிகளும் கரப்ட் ஆகி வீக் ஆயிட்டாங்க. அவங்கனால புதுசா நிறைய கம்யூனிட்டிஸ் வளர்ந்து வராங்க, அவங்கள உள்வாங்கிக்க முடியல. குறிப்பா திமுக எல்லாம் ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் இருக்கிறனால அங்க இருக்கக்கூடிய அந்த லீடர்ஷிப்லாம் இருக்கும்ல, எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மாவட்டம்னா இவருதான், அந்த ஹியரார்கியை உடைச்சு போக. ஆமா, உடைக்க முடியாதுல. புதுசா ஒரு கம்யூனிட்டி மேல ஏறி வருதுன்னா எனக்கும் அதிகாரம் வேணும்னு யோசிப்பாங்கல்ல. ஆனா இங்க ஏற்கனவே இன்னாரோட பையன் தான் மினிஸ்டர் ஆக முடியும், இன்னாரோட பையன் தான் அந்த பகுதியில எம்எல்ஏ ஆக முடியும்ன்ற ஒரு கட்டமைப்பு அங்க இருக்கு. அப்ப புதுசா வளர்ந்து வரவங்களுக்கு அங்க உள்ள ஸ்பேஸே இல்லை. அப்ப நேச்சுரலா என்ன ஆகுது, புது அரசியல் சக்திக்கான தேவை ஏற்படுது. நிறைய புதுசா எமர்ஜ் ஆகி வரக்கூடிய கம்யூனிட்டிஸ்லாம் வேற வேற கட்சியை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா என்டிகே அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அது போக நேஷனல் லெவல்லையும் பிஜேபி ஸ்ட்ராங் ஆகுது. பிஜேபி ஒரு ஹிந்துத்துவ நேஷனலிஸ்ட் பார்ட்டி. சோ அங்க ஒரு போலரைசேஷன் நடக்கும்போது ரீஜனல் லெவல்ல கவுண்டர் போலரைசேஷன் நடக்குது, தமிழ் போலரைசேஷனும் நடக்குது. இந்த 40s 50sல நார்த்ல ஒரு விதமான போலரைசேஷன் நடக்குது. காங்கிரஸ் வந்து இந்தியன் போலரைசேஷனை கொண்டு வராங்க. அது தமிழ்நாட்டுல வேற ஒரு போலரைசேஷனை கிரியேட் பண்ணுது, ரீஜனல் போலரைசேஷன். அது டிஎம்கே மாதிரியான கட்சிகள். ஆமா. சோ பிஜேபி அங்க ஸ்ட்ராங்கா வரும்போது இங்க அதுக்கான சூழலும் ஏற்படுது. இங்க நேஷனலிஸ்டிக் போலரைசேஷனுக்கான ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. இங்கேயும் சரி வேற ஸ்டேட்ஸ்லயும் சரி அது கிரியேட் ஆகுது. சோ இந்த மாதிரியான காரணங்கள்லாம் ஏற்பட்டதால தமிழ் தேசியம் வளர ஆரம்பிக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு ஜம்ப் கிரியேட் ஆகும்போது என்டிகே இன்னும் வேகமா வளரும்.
என்டிகேவோ தமிழ் நேஷனலிசமோ. என்டிகே கரெக்டான வேலைகள் பண்ணாங்கன்னா என்டிகே பலம் பெறுவாங்க, தமிழ் நேஷனலிசமும் கூட சேர்ந்து பலம் பெறும். என்டிகே தவறான ரூட்ல போனாங்கன்னா தமிழ் நேஷனலிசம் கண்டிப்பா பலம் பெறதான் செய்யும். ஒரு கட்சி செய்ய வேண்டிய வேலை செய்யலன்னா இன்னொரு கட்சி அந்த வேலையை பார்க்கும். ஒரு நம்பிக்கை என்னன்னா என்டிகே அதுக்கு ரெடியா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி வளைஞ்செடுத்து போயிருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஸோ என்னோட கடைசி கேள்வி என்ன அப்படின்னா, இது நான் ரொம்ப ரூத்லெஸ்ஸான கொஸ்டினா, என்டிகே கேடர்ஸ் வந்து வச்சுக்கலாம் 8% வாக்கை வந்து தக்க வச்சுக்க முடியாது சீமானுக்கு. அதுவே அவங்களுக்கு அப்படி அது பண்ணிட்டாலே அவர் வந்து ஒரு பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரி. அது மட்டும் இல்லாம சமீபத்துல சீமான் அவர்களுடைய எக்ஸ்போஷர், மீடியா வெளிச்சம், அவர் வந்து மக்கள் கிட்ட அவருடைய பேச்சு போய் சேர்றது அப்படிங்கிறது கணிசமான முறையில் வந்து கம்மியா இருக்கு. விஜய் வந்து அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாரு. விஜய் அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்றத விஜயோட ஸ்பீச்சோ இல்லை விஜயோட அரசியல்னு சொல்ல, விஜய் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய அவரோட பர்சனல் லைஃப் கிசுகிசுகளா இருக்கலாம், இல்லை டிவிகே சம்பந்தப்பட்ட வர கேஸ் அப்டேட்ஸா இருக்கலாம், ஆஃப்டர் ஆல் ஒரு ஜனநாயகன் படமா இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்டிகே பற்றின பேசு பொருள மீடியால ஏற்கனவே திமுகக்கு ஒரு பெரிய ஸ்பேஸை எடுத்துக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அங்கொன்றும் இங்கொன்றுமா தென்படுறாரு. அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த இருந்த ஸ்பேஸை என்டிகே வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழந்துருச்சு ஒரு கணிசமான முறையில. ஸோ 8% வாக்க தக்க வச்சுக்கிட்டாலே அதிசயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நீங்க எப்படி? என்ன பொறுத்தளவுல எலெக்ஷன் டைம்ல எல்லாருமே ஓட் ஷேரை பத்தி பேசுறதுனால நான் பேசுவேன். நான் இந்த 8% ஓட்டு 4% ஓட்டு இதுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். என்ன எப்படி சொல்லிட்டீங்க? இப்பதான் அது ரொம்ப பெரிய விஷயம் சொன்னீங்க, 3/1 சொன்னீங்க. எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது பெரிய விஷயம் தான். அதை விட ஒரு கட்சிக்கு சொசைட்டில மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். நீங்க ஓட்டு 20% வாங்கிக்கிட்டு இப்ப திமுக 24% 30% ஓட்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆனா அவங்களோட சக்தினா என்ன? சொசைட்டிக்கு சித்தாந்த ரீதியாவோ கொள்கை ரீதியாவோ அரசியல் ரீதியாவோ அவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கு, என்ன சரக்கு இருக்கு, நீங்க சொசைட்டில என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போறீங்கன்றதுதான் முக்கியம். அதுக்கான சக்தி உங்க கட்சிக்கு இருக்கா? அதுக்கான சித்தாந்த தெளிவு இருக்கா? அதுக்கான தெளிவு இருக்கக்கூடிய தொண்டர்கள் உங்களுக்கு இருக்காங்களா? அதை உருவாக்கி வச்சிருக்கீங்களா? இப்போ ஒரு கட்சி 1% ஓட்டு கையில வச்சிருந்தாலும் தெளிவான ஒரு 2000 பேர் இந்த கட்சியில இருக்காங்கன்னு வச்சுப்போம், அது பெரிய வெற்றி. அது ஸோ அதுதான் ரொம்ப அவசியம். அந்த 2000 பேர் தெளிவோட இருக்காங்கன்னா கரெக்டான கால சூழல் வரும்போது அவங்க மாற்றத்தை கொண்டு வந்துடுவாங்க. சுபாஷ் சந்திர போஸ்லாம் அதான் சொன்னது இல்ல, ஒரு கிவ் மீ 1000 யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஐ வில் கிரியேட் எ ரெவல்யூஷனா என்னமோ ஒரு சொன்னார். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி தான். கரெக்டான ஆட்கள் ஒரு நல்ல ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். நீங்க 30% ஓட்டு வச்சிருந்தாலும் இன்னைக்கு திமுக நல்ல ஒரு ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி உள்ள கருத்தியல் தெளிவு உள்ள ஆட்கள்னா எவ்வளவு பேர் சொல்லுவீங்க? புது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த காலத்துல நிறைய பேர் இருந்தாங்க, இன்னைக்கு யாரும் கிடையாது. ஸோ அப்ப எதை வச்சு திமுக வண்டியை ஓட்டிட்டு இருக்கு? இந்த பழைய சின்னம், அந்த பழைய இன்ஸ்டிடியூஷன், அப்புறம் கையில நிறைய பணம் இருக்கு, எதிர்கட்சிகள் மேல அழுத்தம் போட முடியுது, இந்த மாதிரியான அப்புறம் நம்ம மீடியாலாம் கை கண்ட்ரோல்ல இருக்கு. இதை வச்சுதான் வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா உங்ககிட்ட நல்ல சாலிடான மனிதர்கள் இருக்கான்னு வச்சுப்போ. அரசியலே யாரு? மனிதர்கள் தான் எல்லாமே. இல்ல அரசியல் பண்றது மனிதர்கள் தான். இப்போ ஒரு ஃபேக்டரினா கூட மனிதர்களை தாண்டி மெஷின்ஸ் எல்லாம் இருக்கும். இங்க மனிதர்கள் அவங்களோட தேவையில இருந்து அரசியலே வருது. ஸோ நல்ல தெளிவான ஆட்கள் ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா கரெக்டான காலமும் சூழலும் ஏற்படும் போது பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துடலாம். அதுதான் வேணும்ன்ற. அது இருந்ததாலதான் 2016 ஒரு மாற்றம் ஏற்படுது. ஏன்னா அது வரைக்கும் தமிழ் தேசியத்தால எலக்டோரல் பொலிட்டிக்ஸ்ல நிக்கவே முடியல. விடுதலை கிடைச்சதுல இருந்து அப்போ வரைக்கும் நிக்க முடியல. ஆனா டக்குன்னு வந்து நிக்க முடியுது. அதுக்கப்புறம் ஸ்லோவா ஒரு growth வந்துகிட்டே இருக்கு. இனியும் இந்த மாதிரியான டேர்னிங் பாயிண்ட்ஸ் வரும். 2016 ஒரு டேர்னிங் பாயிண்ட், 2009 ஒரு டேர்னிங் பாயிண்ட். இந்த மாதிரி டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும்போது 2009 பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை நோக்கி நிறைய யங்ஸ்டர்ஸை புஷ் பண்ணுது. தமிழ் தேசியத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க, தமிழ் தேசியத்தோட தேவை இருக்குன்னு பாக்குறாங்க, திராவிடத்தை தூக்கி போடணும்னு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒருங்கிணையும் போதுதான் 2016 அது அரசியல் சக்தியா மாறுது. ஸோ அதனால நிறைய ஓட்ஸ் இருக்குன்றதை விட அது தேவைதான். எலக்டோரல் பொலிட்டிக்ஸ்ல அது தேவைதான். அது ஒரு பூஸ்ட் கொடுக்கும் தமிழ் நேஷனலிசம்க்கு. ஆனா அதையும் தாண்டி இது இன்னும் அவசியம். குவாலிட்டேட்டிவா நீங்க கரெக்டா நல்லா இருக்கும். ஓகே. ஸோ காரைக்குடியில ஜெயிப்பாரா? ஜெயிச்சு சீமான் வந்து எம்எல்ஏ ஆவாரா? அந்த இதை மட்டும் சொல்லுங்க. என்ன கிழிச்சு விஷயக்காரனா நான் எம்எல்ஏ ஆவாரான்னு சொல்லுங்க கேக்குறீங்க. எனக்கு எப்படி தெரியும்? இல்ல ஆகணும்ல கண்டிப்பா. சரி, என்னதான் நம்ம ஒரு ஆனா நல்லது பயிற்சின்னு சொன்னா கூட வெற்றிங்கிறது உத்வேகத்தை தந்து ஒருத்தர் உள்ள போயிட்டாருனாலே தமிழ் தேசியத்துக்கோட வளர்ச்சிக்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு பங்காட்டும் இல்லையா? அதனால கேட்கிறேன். ஒரு 5 எம்எல்ஏ சீட்ஸ் வின் பண்ணாங்கன்னா அது ஒரு பூஸ்ட் கொடுக்கும், தமிழ் நேஷனலிசம்க்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும். ஆனா ஜெயிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியல. ஓகே. ஜெயிக்க விட்டுறக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. புரியுது. அது போக இப்ப விஜய் இருக்காரு. ஸோ இப்போ ஒன்னு சொல்றேன், தமிழ் தேசியத்துக்கு போட்டி அதிகம் இந்த எலெக்ஷன்ல.
இதுக்கு முன்னாடி திமுக எதிர்ப்பு வாக்குகளை குறிவைக்கிறதுக்கு அதிமுக, பாஜக, என்டிகே இருந்தாங்க. இப்ப புதுசா இன்னொரு பிளேயர் உள்ள வந்திருக்காரு. சோ போட்டி அதிகமா இருக்கும். போட்டி அதிகமா இருக்கிறதாலேயே தமிழ் நேஷனலிசமுக்கு ஓட்டு கம்மியாகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா கமல் வந்தப்பையும் போட்டி அதிகமாச்சு. ஆனா போட்டி அதிகமாகும் போதும் என்டிகேயோட ஓட்ஸும் அதிகமாச்சு. சரி. சோ அதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, போட்டி கம்மியா இருந்தா இன்னும் அதிகமா ஓட்டு வாங்கியிருப்பாங்க. 4 வாங்கின இடத்துல 6 வாங்கியிருப்பாங்க, 6 வாங்கின இடத்துல 8 வாங்கியிருப்பாங்க. சோ இந்த எலெக்ஷன் நான் எப்படி பாக்குறேன்னா, போட்டி இருக்கு, ஆனா அதையும் தாண்டி கொஞ்சம் ஓட்ஸ் அதிகமா வாங்கவும் வாய்ப்பு இருக்கு. பட் இது எல்லாமே நம்ம இப்ப பழைய கணக்கெல்லாம் இப்படி கரெக்டா பேசுறோம்னா டேட்டா நம்ம கிட்ட இருக்கு. இப்ப வரப்போறது என்னன்னு நமக்கு தெரியாது. தமிழ் தேசியத்துக்கு உண்டான வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்மையான கணக்கு இந்த தேர்தல தான் தெரியும் அப்படின்னு எனக்கு தோணுது. இருக்கலாம். இப்ப வந்து என்ன பொறுத்தளவுல இந்த எலெக்ஷன்ல என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ஒண்ணு உங்ககிட்ட கிளியரா சொல்றேன், திராவிடம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வீழதான் செய்யும். திராவிடம் பெர்மனண்டா இருக்க போறது கிடையாது. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சரி, அமைப்புகளுக்கும் சரி, சித்தாந்தத்துக்கும் சரி ஒரு வீழ்ச்சின்றது இருக்கும். ஆமா, திராவிடம் வந்து இந்த ஃபேக் எண்டும்பாங்கல்ல, ஆமா, கடைசி ஃபேஸ்ல திராவிடம் இருக்கு. இன்னைக்கு திராவிடத்தால எதுவும் பண்ண முடியல, வீக்கான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. சோ கண்டிப்பா திராவிடம் வீழும், தமிழ் தேசியம் கண்டிப்பா அந்த இடத்த கைப்பற்றும். அதுல எந்த மாற்று கருத்தும் நமக்கு தேவையில்லை. அது இந்த எலெக்ஷன் நடக்குதா, அடுத்த எலெக்ஷன் நடக்குதா தெரியாது. ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் ஜெயிக்கும். அது நேச்சுரலான அவுட்கம். தமிழர்கள் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல தமிழ் தேசியம் ஜெயிச்சுதான் ஆகணும். இவ்வளவு நாளா தமிழ் தேசியம் இங்க இல்லாம இருந்ததுதான் பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா இவ்வளவு தமிழ்ஸ் இருக்காங்க, இங்க தமிழர்களுக்கான ஆட்சியே இல்லையன்றதும் ஆச்சரியம். ஸோ அதனால மாற்றம் கண்டிப்பா வருது. அது எப்போ வருதுன்றது அது நம்ம கையில தான் இருக்கு. சரி, வெயிட் பண்ணி பார்க்கணும்ல, அது நம்ம கையில தான் இருக்கு. யார் ஜெயிப்பாங்களோ இல்லையோ தமிழ் தேசியம் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ஒரு நல்ல நோட்டோட இந்த இன்டர்வியூ முடிச்சுக்கலாம். மிக்க நன்றி. நன்றி.